கல்லூரியின் பேராசிரியராக பணியாற்றி பின் திரைத்துறையினுள் வந்து பலரின் பேராசியை பெற்றவர். வேலைக்காக மட்டுமின்றி மன திருப்திக்காக மொழியை கற்ற மொழியாளர். சுவையான தமிழனையும் நகைச்சுவையான கருத்தினையும் கொண்டு கலக்கப் போவது யாரு என்பதில் களமிறங்கியவர். போட்டியாளராக இருந்து போட்டி போட்டு போட்டியாளர்களின் திறனை திறம்பட நிர்வகித்து காட்டும் நடுநிலை நடுவராக தன்னை உயர்த்தி கொண்டவர். இவர் பெருங்கடலில் சிறுதுளி அல்ல, சிறுதுளியின் முழுக்கடல். சிறகினை விரித்து சிகரம் தொட்டவர். கொலைநோக்கு பார்வையானாலும் சரி, தொலைநோக்கு பார்வையானாலும் சரி, தனக்கென தன்னை முத்திரை படிக்கும் அல்ட்ரா ஜீனியஸ். தனக்கு தேவையானவற்றை தேடி இணையதளம் நோக்கி செல்லும் பலரின் மத்தியில் தனக்கு தேவையென இணையதளமே இவரை தேடி வந்த சிறப்பிற்குரியவர். வள்ளுவனின் சொல் கேட்டோம், மொழி கண்டதில்லை. பாரதியின் கவி கண்டோம், குரல் கேட்டதில்லை. இவ்விரண்டையும் கொங்கு தமிழ் மூலம் கேட்டு கண்டு கொண்டோம். தமிழ் ஒருபோதும் தன்னை பிச்சை எடுக்க விடாது என்பதை நிரூபிக்கும் வகையில் ஊடகத்தின் உச்சியில் தமிழை அரியணை ஏற்றிய அழகு பார்த்த தமிழன்னையின் தங்க மகன், அழகிய தமிழ் மகன். தன்னை அவமானப்படுத்திய சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் சொந்தமாக கார்கள் பல வாங்கி தாழ்ந்து பேசியவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து பேசிய நிஜ நாயகன். பொழுதுபோக்கிற்காக பேசும் நகைச்சுவையாளர்களுக்கு மத்தியில் சமுதாயத்தை பழுது பார்ப்பதற்காக வந்த சிந்தனையாளர். பார்ப்பவர்களை அண்ணா, தம்பி, அக்கா, நண்பா என இதழால் மட்டும் அழைக்காது, இதயத்திலிருந்து அழைக்கும் எங்கள் வீட்டு பிள்ளை. தட்டு தடுமாறி தடுக்கி விழுந்து பிறரால் தடுக்கி விடப்பட்டு பல அவமானங்களையும் விமர்சனங்களையும் துடைத்தெறிந்து தனக்கான முகவரியை தானே உருவாக்கிய வெற்றியாளன், சாதிக்க துடிக்கும் வெறியாளன். பேச்சாற்றலில் கில்லி, நகைச்சுவையில் தனக்கென தனி ஜில்லா கட்டி மெர்சலாக வெற்றியை தெரிக்க விட்ட கலக்கல் சாம்பியன். மரணம் மாசு மரணம் தப்பு தரணும், அதற்கு மகேஷ் அண்ணா தான் பிறந்து வரணும். உங்கள் உற்சாக கரவொலியின் நடுவே ஈரோடு மகேஷ் அண்ணா அவர்களை அழைப்பதில் பெருமை கொள்கிறது இம்மேடை. இப்பெல்லாம் பாட்டு போடாதீங்க, பயமா இருக்கு. கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு, கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும், நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கொங்கு நாடு கல்வி குழுமத்தினுடைய இந்த 13வது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்த மரியாதைக்குரிய அன்பு பெரியவர் கல்வியாளர் பாசமிகு சேர்மேன் அவர்களையும், என்னை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வுக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த அன்பு அண்ணன் இனிய பொருளாளர் திரு தென்னரசு அவர்களையும், மேடையிலே அமர்ந்திருக்கிற 3 கல்லூரிகளை சார்ந்த முதல்வர்களையும், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அசோக்குமார் அவர்களையும், திருமதி அருண்குமார் அவர்களையும் இந்த இனிமையான மாலை நேரத்திலே மனம் நிறைந்த மகிழ்வோடு அவர்களுக்கான நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை தாண்டி ஒரு கல்லூரியினுடைய ஆண்டு விழாவை ஒரு ஊரே கொண்டாடுகிற திருவிழாவாக மாற்றுகிற பெருமை கொங்கு நாடு கல்வி குழுமத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கிற பெற்றோர்களையும், நான் வர வழியெல்லாம் மகேஷனா மகேஷனா அட்ரா அட்ரான்னு சொன்ன அன்பு மாணவர்களையும் இந்த இனிமையான மாலை நேரத்தில் மீண்டும் வணங்குவதிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இங்கே இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் உங்கள் பசங்க பொண்ணுங்க படிக்கிற கல்லூரியினுடைய ஆண்டு விழாக்கு வந்திருக்கீங்க, கரெக்டா? ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? நான் பார்க்குறேன் ஒரு அக்கா 3 பேக்கெட் பிஸ்கட்டை தின்றுருக்கு. மேடையிலேருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு அக்கா பாப்கார்ன் எடுக்குது, ஒரு அக்கா பிஸ்கட்டை திங்குது, ஒரு அம்மா மிச்சரை திங்குது, ஒன்று ஃப்ளாஸ்கில் டீ போட்டு கொண்டு வந்திருக்கு. இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நடக்கும். ஆனால் ஒரு கல்லூரியினுடைய ஆண்டு விழாவை
அந்த கல்லூரி படிக்கிற மாணவர்களும் மாணவிகளும் பேராசிரியர்களும் அந்த கல்லூரியினுடைய மாணவர்களுடைய பெற்றோர்களும் மகிழ்கிற வண்ணம் இவ்வளவு பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ண இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு ஒரு பலத்த கைத்தட்டலை முதல்ல நம்ம பரிசா கொடுத்துடலாமா? சத்தமா எல்லாரும் சேர்ந்து, இன்னும் சத்தமா. பசங்க எல்லாம் அங்கே இருக்காங்க போல இருக்கு, ஈசான மூலையில். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, இந்த நிகழ்விற்கு வந்து நான் வர்றதுக்கு நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்த ஒரு உயரதிகாரி ஏடிஜிபி ரவி சார் காவலன் செயலி மூலமாக தமிழகத்தில் இருக்கிற பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்த ஒரு மிகச்சிறந்த காவல்துறை அதிகாரி என்று சொல்வதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை. அந்த நல்ல மனிதருக்காக மீண்டும் ஒரு முறை அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் நம்ம கொடுக்கலாம். ஒரு பெரிய ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கார். எனக்கு தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு தென்னரசு சார் பேசுகிறப்ப ரவி சார் பேசுகிறாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. மகேஷ், ஒரு 12,000 15,000 பேர் வருவாங்க. நான் கேட்டேன், சார் ஆனுவல் டே தானே? ஆனுவல் டே தான், நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், நல்லா சிறப்பாக பேசிடுங்க அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு. இந்த மேடையில் உட்காந்துருக்கிறப்ப எல்லாரும் வந்து சேர்மேன் சாருக்கு வணக்கம் சொல்கிறாங்க, ட்ரெஷரருக்கு வணக்கம் சொல்கிறாங்க, நம்ம நண்பருக்கு சகோதரருக்கு வணக்கம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், நாம் வணக்கம் சொல்லாமல் இருந்தால் தப்பாயிருமோ? வரவங்களுக்கெல்லாம் நானும் வணக்கம் சொல்கிறேன், ஆனால் எனக்கு தெரியும் யாரும் எனக்கு வணக்கம் சொல்லன்னு. இருந்தாலும் ஒரு கௌரவத்துக்காக பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கங்கிற மாதிரி இவங்க 2 பேருக்கு நடுவில் நான் உட்காந்ததுனால அத்தனை பேருக்கும் அதில் ஒரு அக்கா நம்மட்டு சிரிச்சிட்டு போகுது, இவனுக்கு வணக்கம் சொன்ன மாதிரி இவன் கையெழுத்து கும்பிட்றான் பாருங்க. அந்த அக்காவை பார்த்து வச்சுருக்கேன், இங்கே தான் உட்காந்துருக்கு. நான் பொதுவாக ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பெருமை இருக்குல்ல. இந்திய நாடு, தமிழ்நாடு, நம்ம பிறந்த மண்ணுனாலும் நான் எங்கே போனாலும் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், கொங்கு நாட்டை சேர்ந்த ஒரு மனிதன் என்று சொல்வதில் எனக்கு அலாதி ஆனந்தம், மிகப்பெரிய கர்வம். எப்பயுமே நம்ம மண்ணுக்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை அது. எவ்வளோ பேர் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் எள்ளளவும் அந்த கர்வம் இல்லாத வாழ்கிற மனிதர்கள் கொங்கு நாட்டில் மட்டும்தான் இருக்காங்க. ரொம்ப சாதாரணமாக பேசிக்கிட்டு ஒரு 50 ஏக்கர் விவசாயம் பண்ணுற ஆளாக இருப்பார். அவர் பாட்டில் நிலத்தில் கோவணத்தை கட்டிட்டு ஏங்கன்னு நல்லா இருக்கேன்ட்டு போயிட்டே இருப்பார். 5 லட்ச ரூபா பேலன்ஸ் வச்சுருப்பான். அவன் பண்ணுற அநியாயம் தாங்க முடியாது நம்மளால். இது கொங்கு நாட்டுக்கே இருக்கிற எளிமை, அதற்கே உரிய பெரிய பண்பாடு. இங்கே நான் வரப்போ நிறைய பெற்றோர்களுடைய முகங்களை பார்த்தேன். யாரும் அவ்வளோ பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்த மாதிரி செல்வ செழிப்பான குடும்பத்திலேருந்து இருக்கிற பெற்றோர்கள் படிக்க வைக்கிற கல்லூரி மாதிரி இல்லை. நான் வந்தோன்னு தென்னரசு சார்ட்ட சொன்னேன், சேர்மேன் சார்ட்ட சொல்லலை, இந்த மேடையில் நான் சொல்கிறேன். எங்கேயோ மெட்ரோ சிட்டியில் வந்து நாம் ஒரு கல்லூரி நடத்தி அங்கே இருக்கிற மாணவர்களையும் வெளிமாநிலத்தில் இருக்கிற மாணவர்களையும் நம்ம நிறுவனத்துக்குள்ளே கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மீண்டும் அடுத்த நிலைக்கு உயர்வதை விட, ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஏழை வீட்டில் இருக்கிற ஒரு குடிசை வீட்டில் இருக்கிற அல்லது நம்ம ஓட்டு வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ ஒரு கல்வி நிறுவனத்துக்குள் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகள் நுழையிறான் அப்படின்னா அதுதான் அந்த கல்வி நிறுவனம் செய்கிற மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுகிறேன். அதை கொங்கு நாடு செய்து நம்ம நிறுவனம் செய்கிறாங்க. எனக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. இங்கே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குற எல்லாம் அவங்க எல்லாமே ப்ரோக்ராம் பிஸியில் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எழுத்தமாக உட்காந்துருக்கிறது எல்லாருமே பெற்றோர்கள். கரெக்டாக? இந்த 2 பக்கம் உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களாமா? கை தூக்குங்க. அன்பு தம்பிகள், அங்கே எல்லாம் பெற்றோர்கள். எனக்கு சந்தேகம், நான் கேட்டேன், இவ்வளோ வயசான ஸ்டூடெண்ட்ஸை நம்ம காலேஜில் படிக்கிறாங்கன்னு. அப்புறம் சேர்மேன் சார் சொன்னார், இல்லை ஒரு ஆள் 2 பேரை கூப்பிட்டு வரலாம், வந்ததெல்லாம் பேரண்ட்ஸு சொந்தக்காரங்க அப்படின்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி தான் இருக்கணும். ஒரு ஆனுவல் டேனா எல்லாம் வந்து சந்தோஷமாக உட்காந்து பார்த்து ரசித்து கை தட்டணும். நீங்கள் வந்து இங்கே இருக்கிற அத்தனை பேரும் புரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொதுவான ஒரு போக்கு இருக்குது. பொதுவாக கல்வியை பற்றி படித்தா யாருக்கும் வேலை கிடைக்கிறது இல்லை, ஏதாவது பிஸ்னஸ் இருந்தால் பொழைச்சிக்கலாம், படிக்கிற காசை சேர்த்து வச்சுருந்தா கூட பிரயோஜனமாக இருந்திருக்கும். இன்றைக்கி படிக்கிறது ஒன்று, வேலை செய்கிறது ஒன்று. படித்து முடித்து இவ்வளோ இன்ஜினியரிங் கிராஜுவேட் வெளியில் வராங்களே எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா? இல்லை இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வராங்களே இவ்வளோ வேலை கிடைக்குதா? பாலிடெக்னிக் இன்னும் வேல்யூ இருக்கா? இன்னும் டீச்சர்ஸை மதிக்கிறாங்களா? பிஎட்டுக்கு இருக்கா? இல்லை வந்து ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வராங்களே ஊரில் எத்தனை பேர் டாக்டர் ஆகுது? இது அத்தனை கேள்வி தூக்கி ஓரமாக வச்சுருங்க. படித்தால் மட்டும்தான் ஒரு சமுதாயத்தினுடைய தலையெழுத்து மாறும் என்பதை மட்டும் மனதிலே அழுத்தமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். படிக்கலைன்னா ஒன்றுமே நடக்காது. இதே நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில், திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில்
பஸ்ஸு வந்துடாதான்னு பார்ப்பேன். எந்த பஸ்ஸு இங்கேருந்து சென்னைக்கு ஏதாவது பேச்சு போட்டிக்கு போகிறதா இருந்ததுன்னா பஸ்ஸுக்கு முன்னாடி சென்னை செல்ல அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா இன்றைக்கி இருக்கும், சாக் பீஸில் எழுதுவாங்க டிரைவரும் கண்டக்டரும் சேர்ந்து. ஏன்னா எந்த பஸ்ஸில் ரேட்டு கம்மியாக இருக்கோ அந்த பஸ்ஸில் ஏறி போகிறதுக்குன்னு ஒரு சமுதாயம் ரெடியாக இருக்குது, அந்த சமூக மக்கள் ரெடியாக இருக்காங்க, வாழ்க்கையில் பின்னால் இருக்கிறவங்க. அந்த மாதிரி ஒரு சமுதாய பின்புலத்திலேருந்து வந்தவர் தான் இந்த ஈரோடு மகேஷ். வந்தவன் தான் இந்த ஈரோடு மகேஷ். முதல்ல மகேஷ் தென்னர் சார் கூட கேட்டார், என்ன நீங்கள் வந்து ஈரோடு மகேஷன் டிவி போனதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டீங்களான்னார். உண்மை, மகேஷாக தான் இருந்தேன். ஆனால் சென்னை போனதுக்கப்புறம் ஒரு ஊரே என் பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு தைரியம் என் ஊர் பேர் சேர்த்துக்கிறதுல, அதனால் ஈரோடுன்னு சேர்த்துக்கிட்டேன். ஆனந்த விகடனில் யாரோ டு ஹீரோ அப்படின்னு ஒரு பகுதி, எப்படி வந்து அடையாளம் தெரியாத ஒரு மனிதராக இருந்து இன்னைக்கு சமுதாயத்தில் அடையாளம் தெரிந்த மனிதராக மாறி இருக்காங்க, அவங்கள பற்றிய குறிப்பு ஒரு பேட்டி எடுத்தாங்க. நிறைய பேர் அதில் வந்தாங்க. நான் 3வது வாரத்தில் என்ன பேட்டி எடுத்தாங்க. அந்த தொடர ஆரம்பிச்சு யாரோ டு ஹீரோவில் ஒரே ஒரு வார்த்தை தான் கேள்வியே, ஈரோடு. இதுதான் கேள்வியே. அதுக்கு நான் என்ன தெரியுமா பதில் சொன்னேன்? என் வேரோடு இருக்கும் ஈரோடு, அதனால் சேர்த்து கொண்டேன் பேரோடு. முடிஞ்சு போச்சு. இந்த சமுதாய பின்புலத்திலேருந்து இந்த நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லையும் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லையும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண ஆள் எப்படியாவது சென்னைக்கு வந்து கம்மியான விலையில் போய் இறங்கிடலாம், எந்த பஸ்ஸு கம்மியான ரேட்டில் போதோ அந்த பஸ்ஸில் ஏறி இறங்கிட்டா பேச்சு போட்டிக்கு அவங்க வந்து பஸ் ஃபேர்னு கொடுப்பாங்க, அதில் கொஞ்சம் காசை மிச்சப்படுத்திக்கிட்டா நமக்கு அடுத்தடுத்த நாள் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழலில் தான், பொருளாதார பின்புலத்தில் தான் படித்து மேலே வந்தேன். நான் ஜெயித்ததற்கான முதல் காரணம் நான் மீடியாவில் வந்தது வந்து நிறையா ஷோ பண்ணது இதெல்லாம் கிடையாது. எவன் நன்றாக படிக்கிற காலத்தில் படிக்கிறானோ அவன் தன்னுடைய தலையெழுத்தையை மாற்றுகிறான், அந்த தலைமுறையினுடைய தலையெழுத்தையும் மாற்றுகிறான். மறந்துடாதீங்க. இங்க இருக்கிற பெற்றோர்கள் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, அத்தனை பேருமே கஷ்டப்படாம பிள்ளைய வளர்க்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது குழந்தைங்கள்ட்ட சொல்லுங்க. ஒரு ரூபாய்க்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாருங்கிறது உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ தெரியட்டும். ரொம்ப எளிமையா வந்து உங்ககிட்ட 50 ரூபாய் 100 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபாய் வாங்கிட்டு போயிடுறாங்கல்ல, வட்டிக்கு கடன் வாங்கிட்டு வட்டிக்கு விட்ட ஆள் ஒவ்வொரு தடவையும் வீட்டு வாசல் வந்து நிற்கிறப்ப எவ்வளோ அவமானத்தில் தலை குனிகிறீங்க. அதெல்லாம் உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் சொல்லி வளருங்க. ஐயோ நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது. உண்மை, நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் குழந்தைங்க படக்கூடாது. ஆனால் நீங்கள் படுற கஷ்டம் தெரியாமல் குழந்தைங்களை வளர்க்கவே கூடாது. மறந்துடாதீங்க. இன்றைக்கி இருக்கிற நிறைய பெற்றோர்கள் பண்ணுற தவறு, பெரும்பான்மையான பெற்றோர்கள் பண்ணுற தவறு 90% கூட சொல்லுவேன். அதில் வந்து பொருளாதாரத்தில் வித்தியாசமே இல்லை. ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பையன் டெய்லி காரில் வந்துட்டு போகிறான்னா அவன் குடும்பம் வரைக்கும் அத்தனை பேரும் ஒரே மென்டாலிட்டியில் இருக்கீங்க பெற்றோர்களில். என்ன மென்டாலிட்டி அப்படின்னா, என் பையன் படித்தா போதும், என் பொண்ணு படித்தா போதும், அதுக்கு நான் உயிரை அடமானம் வச்சாவது படிக்க வைப்பேன். இந்த டயலாக்கே வேண்டாம். உங்கள் பையனை நல்லா படிக்க வைங்க, இவங்களே சலுகைகள் தராங்க. அப்புறம் என்ன? படிக்க வைக்கணும், கஷ்டத்தை சொல்லணும், புரிய வைக்கணும், வாழ்க்கைனா என்னன்னு உணர வைக்கணும். அண்மையில் ஒரு செய்தி உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரில. இப்போ வந்து ட்ரெண்டு நிறைய மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? முதல்ல வந்து வீட்டில் சாப்பிட்டோம், வீட்டில் சாப்பிட்டது பிடிக்கலன்னு மெல்ல மெல்ல சின்ன சின்ன உணவுகளாக வந்து ஹோட்டலாக மாறிச்சு. ஹோட்டலுக்கு வந்து இப்போலாம் போய் வண்டியை நிறுத்தி சாப்பிட்டுட்டு வர முடியல, டைம் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா எல்லாருமே கலெக்டர் வேலை தான் பார்க்குறான் நம்ம ஊரில். யாரும் சும்மா இல்லை, அத்தனை பேரும் பிஸியாக இருக்கான். ஒரு நிமிஷம் அப்படியே போய் மெயின் ரோட்டில் நின்று பாருங்கள், அவ்வளோ வேகமாக போகிறான் வரான், எங்கே வரான்னு தெரில. சில பேர்லாம் 2 வீலரில் சில பசங்களாம் போகிறானுங்க சென்னையில், பார்க்குறப்ப எனக்கு பயமாக இருக்குது. அவன் நல்லா நிம்மதியாக வீட்டுக்கு போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோ வேகமாக போகிறான். எனக்கு ஒரு நாள் ஆசை, அவன் பின்னாடியே வேகமாக போய் எங்கே போகிறான்னு பார்க்கணுன்னு. சில பேர் ஆம்புலன்ஸ் வந்தால் பின்னாடி வேகமாக வருவான். ஆம்புலன்ஸே வந்து யாரையாவது உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த சைரன் சவுண்ட் போட்டுட்டு வேகமாக போகுது. இவனுக்கு என்னன்னா, ஆம்புலன்ஸ் பின்னாடியே போனோம்னா சீக்கிரம் போயிடலாம். ஆம்புலன்ஸ்குள்ளே இருக்கிறவன் என்ன நினைக்கிறான், உள்ளே இருக்கிறவன் சீக்கிரம் போயிடக்கூடாதுன்னு தான் அவனே சீக்கிரமாக போகிறான். பின்னாடி வரவன் என்ன நினைக்கிறான், சீக்கிரம் போயிடணும்னு சீக்கிரமாக போகிறான். என்ன நம்ம பசங்கள்லாம் எதில் வேகமாக இருக்கணும்? ஒன்று நான் இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், எனக்கு வந்து அந்த பைக் வாங்கி கொடு, இந்த பைக் வாங்கி கொடு, என் ஃப்ரெண்டு அந்த பைக் வச்சுருக்கான் எனக்கு மாற்றி கொடு, எனக்கு என்ன பண்ணுவே தெரியாது, நான் பைக்கு வாங்கி கொடுத்தா தான் காலேஜ் போவேன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் பையனை காலேஜ் அனுப்பணும்னு அவசியமே இல்லை. முதல்ல இங்கே இருக்கிற பெற்றோர்கள் புரிஞ்சுங்க. படித்தாதான் காலேஜ் போக முடியும், பைக்கில் எல்லாம் காலேஜே போக முடியாது, பாஸ் பண்ண முடியாது, டிகிரி தர மாட்டாங்க. அப்படி ஏதாவது இருக்கா சார்? இந்த பைக் வச்சுருந்தா அட்டானமஸ் வேறு ஆயிடுச்சு நம்ம காலேஜ் இருக்காங்க சரமணையா, இந்த பைக் வச்சுருந்தா நீ வந்து இனிமேல் அட்டானமஸ்பா, நீ பாஸ் பண்ணிடலாம். அப்படி எதுவும் இல்லையே, படித்தா தானே பாஸ் பண்ண முடியும். ஆனால் பெற்றோர்கள்லாம் இதில் வேற பைக்கை வாங்கி கொடுத்துட்டு அந்த அம்மா 10 வீட்டில் பெருமை வேற.
என் பையன் பைக்கு கேட்டான், தாலி அடகு வச்சு வாங்கி கொடுத்துட்டேன். ஒரே பையன்ல மூஞ்சி சுண்டி போகுதுமா, நல்லா இருக்கட்டும், நமக்கு என்ன போகிற காலத்தில் இதெல்லாம். கடைசியில் 3 மாதத்தில் கை காலை அகட்டிட்டு படுத்து கிடக்காங்க ஆஸ்பத்திரியில். பப்பரக்கான் ரோட்டுக்கு நடுவில் அடிபட்ட தவளை மாதிரி, லாரி டயர்லாம் செய்யற தவளை மாதிரி காலை விரித்து போட்டுவிட்டு. ஒன்று சொல்லவா, இப்போ அண்மையில் நான் சொல்லலை, சாப்பாடு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டலாக மாறுது. ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லைன்னு இவன் நினச்சிக்கிறான். அடுத்ததான் என்ன வருது, ஊபர் ஈட்ஸ் வருது, ஸ்விக்கி வருது, ஜொமேட்டோ வருது, நிறுவனங்கள்லாம் வராங்க. கரெக்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணால், மொபைல் ஆர்டர் பண்ணால் சாப்பாடு எங்கே வந்துடும், வீட்டுக்கு வந்துடுதா? இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள், என்னால் எடுத்து சாப்பிட முடியல, நான் டிவி பார்த்துட்டு பிஸியாக இருக்கேன், ஊட்டி விடுங்கன்னா அதுக்கு ஒரு ஆள் வருவான். நிச்சயமாக நடக்கும், இது விளையாட்டு இல்லை. என்எஸ்கே அப்போ சொன்னார், நிறைய பாடல்களில் அவ்வளோ வரிகள் சொன்னார். இன்னைக்கு எல்லாமே நடக்குது, உண்மையிலே நடக்கும். என்றைக்குமே இந்த வாழ்க்கையினுடைய நியதி என்ன தெரியுமா, ஒரு மனிதனுடைய சோம்பேறித்தனம் மற்றொரு மனிதனுடைய மூலதனம். இது லைஃபோட தியரி, இப்படி தான் இருக்கும். உன்னால் வீட்டில் சமைக்க முடியலையா, நீ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றியா, அது அவனுக்கு மூலதனம். உன்னால் ஹோட்டலுக்கு போய் கூட சாப்பிட முடியலையா, வீட்டிலே இருக்கியா, ஹோட்டலுக்கு சம்பாதிப்பான், கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறவனும் சம்பாதிப்பான். அப்படி ஊபர் ஈட்ஸில் அண்மையில் ஒரு சகோதரி, நான் உங்களுடைய ஸ்டோரி இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன், வியந்து போனேன். வள்ளின்னு அவங்க பேர், பிஎஸ்சி கிராஜுவேட் வேறு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பேங்க்கோட ஏடிஎம் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறாரு. வருமானம் பத்தலை, சின்ன குழந்தை வேறு, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்குது அந்த பொண்ணு. கூகுளில் ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு தேடி பார்க்குது. ஊபர் ஈட்ஸ் விளம்பரம் வருது, டெலிவரிக்கு ஆள் வேணும்னு. அந்த சகோதரி டிவிஎஸ் 50 ஒன்று வச்சுருக்காங்க, அப்ளை பண்ணுறாங்க. அங்கேருந்து வந்து கால் வருது, ஓகே நீங்கள் வந்து 2 வீலர் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்குங்க. எவ்வளோ வருஷமாக ஓட்டுறீங்க? 10 வருஷமாக கிட்டத்தட்ட ஓட்டுறேன். ஓகே, சொந்தமான 2 வீலரா? என்ன 2 வீலர் வச்சுருக்கீங்க? டிவிஎஸ் 50. ஓகே, நீங்கள் டெலிவரிக்கு வந்து எலிஜிபிள், நீங்கள் போங்க பண்ணுங்கிறாங்க. நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க, இங்கே இருக்கிற அத்தனை மாணவர்களும் மாணவிகளும் கவனமாக மனசில் வச்சுங்க. 1.5 வயது குழந்தையை தன்னுடைய வயிற்றில் கட்டி அணைத்தபடி ஒரு பெல்ட் மாதிரி வச்சு கட்டிட்டு ஊபர் ஈட்ஸுக்கு யார் யாரெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் போடுறாங்களோ அவங்க வீட்டுக்கு டெலிவரி போய் கொடுத்து ஒரு நாளைக்கு 12லேருந்து 16 டெலிவரி அந்த சகோதரி செய்கிறாங்க. 500லேருந்து 600 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. அதில் 150 ரூபா பெட்ரோலுக்கு போயிடுது. காலையில் 3 மணி நேரம், மறுபடியும் மாலை 3 மணி நேரம். பெற்ற குழந்தையை வயிற்றில் கட்டிக்கொண்டு பின்னாடி அந்த டெலிவரி பாக்ஸை வச்சுட்டு அந்த சகோதரி, வள்ளி என்கிற அந்த சகோதரி சென்னையினுடைய வீதிகள் முழுவதும் வலம் வருகிறாள். மீடியாவில் அவ்வளோ பெருசாக அந்த சகோதரியை பேசுனாங்க. அந்த சகோதரியை ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ சிரமப்பட்டு பெற்ற குழந்தையை, எல்லாம் வயிற்றில் இருக்கிற குழந்தையை வெளியில் வந்தால் போதும் நல்லபடியாக நினைப்பாங்க, நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்கள் வயிற்றோடையே கட்டி அணைச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஏமா இப்படி ஒரு காரியம் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த வள்ளி என்கிற சகோதரி சொன்னா, இந்த குழந்தை என்ன நம்பி வந்த குழந்தை, இது படிக்கிறதுக்கும் இது வளர்றதுக்கும் இதோட ஃபியூச்சருக்கும் நாங்கள் உழைச்சே ஆகணும். என் கணவருடைய வருமானம் மட்டும் எனக்கு இப்போ எங்களுக்கு பத்தலை, நானும் எக்ஸ்ட்ரா உழைக்கணும் சம்பாதிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் ஊபர் ஈட்ஸில் வந்து நான் ஒரு டெலிவரி கேர்லாக ஜாயின் பண்ணேன். ஒரு நாளைக்கு 400 ரூபா சம்பளம் வருது, எவ்வளோ நாள் என்னால் வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ நாளும் வேலை செய்வேன். அதற்கு பேட்டி எடுக்கிற அந்த பையன் கேட்குறான், ஏமா இப்படி குழந்தையை கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த குழந்தைக்கு அது கஷ்டமா இல்லையான்னு. அதற்கு அந்த தாய் சொல்கிறா, உன் தாய் எவ்வளவு சிரமப்பட்டு உன்னை வளர்க்கிறேன் என்பதை இந்த வயதிலிருந்தே அந்த குழந்தை தெரிந்து கொள்ளட்டும், வெளியுலகத்தை பார்க்கட்டும் என்று சொல்லுகிறாள். 1.5 வயசு குழந்தைய வயிற்றுல கட்டிட்டு ஒரு அம்மா சென்னையில் ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி 300 ரூபா 400 ரூபா சம்பாதிக்குது. அவ்வளோதான். இங்கே இருக்கிற எல்லா மாணவர்களும் மாணவிகளும் ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோ ஈஸியாக ஒன்று உங்கள் அம்மா அப்பா காசு வந்துடல, அவ்வளோ ஈஸியாக ஒன்று உங்கள் அம்மா வந்து அம்மானி வீட்டு சொந்தக்காரங்களோ இல்லை டாடா பில்ல சொந்தக்காரங்களோ கிடையாது, இல்லை மிகப்பெரிய பொருளாதார பின்புலம் கிடையாது, விவசாயம் செஞ்சு பொழைச்சிக்கலாம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, அப்படி கிடையாது. இன்னைக்கு உழைச்சா இன்னைக்கு சாப்பாடு, நாளைக்கு உழைச்சா நாளைக்கு சாப்பாடு. இந்த சூழலில் ஒரு குழந்தையை ஒரு தாயும் தந்தையும் படிக்க வைக்கிறார்கள் என்றால் என்னை பொறுத்தவரை பொருளாதார பின்புலம் இல்லாமல் தினசரி கூலியாக வேலை பார்த்து குழந்தைகளை படிக்க வைக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆஸ்கர் விருதுக்கு தகுதியானவர்கள் என்பதை இங்க இருக்கிற மாணவர்களும் மாணவிகளும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸியா நிறைய பேர் இருந்துடுறீங்க, பெத்தவங்களோட கஷ்டம் தெரியறதில்ல. ஒரு உதாரணம் சொல்றேன், ஏற்கனவே சொன்னதுதான், ஆனா இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுது. இவ்வளவு பெற்றோர்கள் இருக்கீங்க, மாணவர்கள் இருக்கீங்க, ஒரு பெரிய மாநாடு மாதிரி ஒரு கூட்டம். உங்கள் அப்பாவோ அம்மாவோ ரொம்ப ஏழ்மையான சூழலில் இருந்தால் அவங்கள நண்பர்கள்ட்ட அறிமுகப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் எப்பயுமே.
அம்மா ஒரு நல்ல சீலை கட்டிட்டு வரல, சேலை கட்டிட்டு வரல, அப்பா ஒரு நல்ல வேட்டி சட்டை போட்டுட்டு வரல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ ப்ரொஃபஸர்கிட்டையோ இல்லை தான் பழகிற இடத்துலையோ இவங்க தான் என் அம்மா, இவங்க தான் என் அப்பா அப்படின்னு அறிமுகப்படுத்துறதுலேயே உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். பட்டுக்கோட்டை பக்கத்தில் மதுக்கூர்னு ஒரு ஊர், அது பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். நான் பட்டுக்கோட்டை மதுக்கூருக்கு வந்து தெரிஞ்ச தம்பியினுடைய திருமணத்துக்காக போயிருக்கேன். அப்போ அந்த மதுக்கூரில் இருக்கிற ஒரு அரசு வங்கியில் இருக்கிற மேனேஜர் என்னை கூப்பிட்டு அனுப்புகிறார். ஈரோடு மகேஷ் சார் நான் பார்க்கணும், நீங்கள் பார்க்க முடியுமா, பேங்க்குக்கு வர வைக்க முடியுமான்னு கேட்குறாரு. நான் ஃபோன் பண்ணி என்ன சார்னே, சார் நீங்கள் வந்தீங்கன்னா என்கிட்ட சில விஷயம் இருக்குது சார், நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இல்லைண்ணா நான் வரேங்கிறார். இல்லை சார் நீங்கள் உங்கள் வேலை டைமில் வர வேண்டாம், கல்யாணம் முடிஞ்சது, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நானே வரேன்ட்டு போகிறேன் அவரை பார்க்க. சார் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், உலகத்தில் எத்தனை மேடைக்கு போகிறீங்களோ அத்தனை மேடையில் இதை சொல்லுங்கள் சார், இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்களும் பசங்களும் திருந்துட்டோன்னார். சொல்லுங்கள் சார்னு அவர் சொன்ன போதே எனக்கு ஏதோ ஒரு விபரீதமான ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்ல போகிறாருன்னு எனக்கு தோணுச்சு. இல்லை வேறு ஏதாவது தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயத்தை சொல்ல போகிறாரா அப்படின்னு தோணுச்சு. அவர் சொன்னார், சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி சார், தினக்கூலி அவர் பையனை வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்தில் கல்லூரியில் படிக்க வைக்கணுங்கிறது தான், ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வைக்கணுங்கிறது தான் அவருடைய அதிகபட்ச லட்சியமே. அந்த பையனை அவ்வளோ பிரமாதமாலாம் படிக்கலை, ஆனால் எப்படியாவது அவன் அந்த காலேஜில் சேர்த்துறணும்னு அந்த காலேஜுக்கு போய் பிரின்ஸிபல் காலில், சேர்மன் காலில், செக்ரட்டரி காலில் விழுந்து அவங்க கேட்ட பணத்தை தர முடியலைன்னா கூட ஏதாவது சொற்ப பணத்தை கொடுத்து என்னால் இவ்வளோதாங்க முடியும், என் வாழ்க்கையினுடைய எதிர்காலமே இதுதான், என்னுடைய எதிர்காலமே இந்த பையன்தான், காலேஜில் நல்லா படிச்சிடும், ஒரு சீட்டு வாங்கி கொடுங்க, சீட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கி கொடுத்துருக்கார். அந்த பையன் ஹாஸ்டலில் தங்க பிடிக்காமல், கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கிறதுக்கு பிடிக்காமல், நான் நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் தங்கி தான் படிப்பேன்னு சொல்லி அம்மா அப்பாட்ட டிமாண்ட் பண்ணி அப்பாவை கட்டாயப்படுத்தி அந்த காலேஜுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு வீட்டில் தங்கி படிக்கிறார். மாதம் நேரம் இருக்கிறப்பெல்லாம் இந்த அப்பா போய் பையனை பார்த்துட்டு வருது வழக்கம். தினக்கூலி, விவசாயி தினக்கூலிகள் அம்மாவும் அப்பாவும். ஒரு நாள் அந்த மாதத்துக்கான பணத்தை எடுத்துகிட்டு, கையில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு பையனை பார்க்க போகிறாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போகிறாரு. உள்ளே நுழையிறப்பே அந்த பையன் சத்தம் போடுறான், ஏன்பா வரப்போ சொல்லிட்டு வர மாட்டியா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ ஃபோன் பண்ணாமல் வரக்கூடாதுன்னு, ஏன் இப்படிலாம் வர அடிக்கடி அப்படின்னா, இல்லைடா காசு கொடுக்கணும்டா. காசு கொடுக்கணும் சரிதான், பேங்க்கில் போட்டு விட்டுருக்கலாம், இல்லை வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இப்படிலாம் டக்கு டக்குன்னு வராதப்பா அப்படின்னு அவர் சொல்லி பையனை ஏதோ வேலை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சரிடா மன்னிச்சிட்றான்னு காசு கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அவன் வாங்கிட்டு போயிடுறான். ஓகேப்பா பார்த்து போப்பான்னு. கொஞ்சம் தூரம் போன மனுஷன் பையனுக்கு வந்து வெளியில் சாப்பிட்றதுனா பிடிக்குமே, ஏதோ 5 பசங்க சமைச்சு சாப்பிட்றாங்க, ஆம்பளை பசங்க சின்ன பசங்க என்ன பெருசாக சமைச்சு சாப்பிட போகிறாங்க அப்படின்ட்டு வெளியில் போன மனுஷன், கொஞ்சம் தூரம் நடந்து போன மனுஷன் மறுபடியும் திரும்பி வந்திருக்கார். இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு ஏதாவது பையன்கிட்ட கொடுத்துட்டு போவோம், ஏதாவது வாங்கி சாப்பிட்டோம், சின்ன வயசு அவனுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டோன்னு. அந்த அவன் தங்கியிருந்த அந்த வீட்டுக்குள் அந்த தந்தை நுழைய போகிறார். உள்ளே இருந்து நண்பர்களுடன் சேர்ந்து அவருடைய மகனினுடைய பேச்சு குரல் அவருக்கு கேட்கிறது. வந்துட்டு போனது யாரா, வெளியிலே வச்சு பேசி வெளியிலே அமைச்சிட்டியேன்னு சொல்லிட்டு அவன் நண்பன் கேட்குறான். அதற்கு அந்த பையன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரரான்றான். வாசலின் வெளியே இதயம் சுக்கு நூறாக உடைந்து போய், தேக்கி வைத்த கனவுகள் எல்லாம் சிதைந்து போய், யார் வாழ்க்கையினுடைய எதிர்காலம் என்று அவர் நினைத்தாரோ அந்த எதிர்காலமே தன்னை வேலைக்காரன் என்று சொன்னதில் துவண்டு போய், அந்த தந்தை இந்த உலகமே சூன்யமானது போல் அனாதையாக நிற்பது போல் உணர்கிறார். அந்த பையன் தங்கியிருந்த இடத்திலிருந்து அவருடைய வீட்டுக்கு சில பல கிலோமீட்டர்கள். அத்தனை கிலோமீட்டரையும் விரக்தியை மட்டுமே மனதில் சுமந்து கொண்டு நடந்தே வந்து சேருகிறார். அவர் பார்த்தது பேசினது அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட மட்டும். ஏன்னா அவர் தான் உதவி பண்ணியிருக்கார். விஷயத்தை சொல்கிறாரு, வீட்டுக்கு போகிறார். 3 நாள், கிட்டத்தட்ட 2-3 நாள் மனைவிட்ட எந்த வார்த்தையுமே பேசலை. மனைவி உடம்பு சரியில்லையா, பையனுக்கு உடம்பு சரியில்லையா, ஏன் அப்படி இருக்கீங்க, ஒன்றுமே புரியலையே, வேலைக்கும் போலையே, ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்களும் டெய்லி 2 நாள் கேட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வராங்க. அந்த தந்தை எதுவும் பேசலை. 3 நாட்கள் கழித்து தூக்கிலிட்டு தன்னை மாய்த்து கொள்கிறார், இறந்து போகிறார். யார் வாழ்க்கையை, தன்னுடைய எதிர்காலத்தை, தன் குடும்பத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுவான் என்று அந்த தந்தை நினைத்தாரோ அந்த மகனே பெத்த அப்பாவை அவரோட ஸ்டேட்டஸுக்காக
எனக்கு இவர் அப்பா கிடையாது, வேலைக்காரன்னு சொன்னதுனால ஒரு அப்பா தூக்கு போட்டு செத்து போயிட்டார். இது தெரிந்த ஒரு உதாரணம். இங்க இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சொல்றேன், உங்கள் தந்தை கரைபடிந்த வேட்டியோடும் கரைபடிந்த சட்டையோடும், உங்கள் தாய் கிழிந்து போன சேலையோடும் தன் வாழ்க்கையை தியாகம் செய்து உங்கள் பெயருக்கு பின்னால் ஒரு டிகிரி வருவதற்காக உழைக்கிறார்கள். அவர்கள் செய்கிற தியாகம் இந்திய நாட்டில் சுதந்திர போராட்ட செய்த தியாகிகளுக்கு சமம் என்பதை இங்கு இருக்கிற அத்தனை பேரும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளோ சீக்கிரமாக அம்மா அப்பா விட்டு கொடுத்துடாதீங்க, அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்கள் எங்கே வேணால் போகலாம், யார் கூட வேணால் இருக்கலாம், என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் செய்யலாம். உங்களுக்கு வீட்டு ஞாபகம் வீட்டில் இருக்கிறப்ப கூட அதிகமாக இருக்கிறது இல்லை. காரணம் ஃபோன். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு முதல்லலாம் ஸ்டேட்டஸ்ன்னு பேசுனது, ஒருத்தன் படிப்பில் ஸ்டேட்டஸில் பெரிய ஆளாக இருப்பானா, ஒருத்தன் தொழிலில் ஸ்டேட்டஸில் பெரிய ஆளாக இருப்பானா, இல்லை ஒருத்தன் பணத்தில் ஸ்டேட்டஸில் பெரிய ஆளாக இருப்பானா, இல்லை ஒருத்தர் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிற ஸ்டேட்டஸில் பெரிய ஆளாக இருப்பாரா, அப்படி தான் இருந்தது ஸ்டேட்டஸ். இன்னைக்கு ஃபோன் வச்சிருக்கிற அத்தனை பேரும் கேட்குறான், என் ஸ்டேட்டஸ் பார்த்தியான்னு. வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, எஃபி, இன்ஸ்டாகிராமு, ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் ஸ்மார்ட் ஆகிறதுக்கு, நீங்கள் வீணாக போகிறதுக்கு கிடையாது. திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு கல்லூரி படிக்கிற ரெண்டாவது வருஷம் செகண்ட் இயர் படிக்கிற ஒரு மாணவி ஃபேஸ்புக் மூலமா ஏற்பட்ட காதலால் பெற்ற தாயை கழுத்தை நெரித்து கொன்ற சம்பவம் இதே தமிழகத்தில் நடந்திருக்கு, மறந்துடாதீங்க. ஒரு நிமிஷம் உட்காந்து அப்படியே யோசிச்சு பார்த்தா பயமா இருக்கு. நம்ம இளைஞர்கள்லாம் எங்க போறாங்க, ஏன் இப்படி இவ்வளவு தடமாறிட்டாங்க அப்படின்னு யோசிச்சா, இன்னொரு பக்கம் இளைஞர்கள் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் பண்றாங்க, ஒரு பக்கம் இளைஞர்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமையே இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு வாரம் உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை போடுறீங்கல்ல, வழக்கமான ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ண முடியல, அமைதியா படுத்திருக்கீங்கல்ல, ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு வாரம் மொபைல் போன் மட்டும் யூஸ் பண்ணாம மட்டும் இருந்து பாருங்க, ஒரு வாரத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் உணர முடியும். தயவு செஞ்சு, பைத்தியம் ஆயிட்டாங்க பாதி பேர் ஃபோனில். இந்த டிக்டாக்னு ஒன்று இருக்கு, டிக்டாக்கா, அது ஆற்றல் உடையவன் கரெக்டாக பயன்படுத்துகிறான். இந்த குடும்பத்தில் இருக்கிற பொம்பளைங்களாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. டிக்டாக்கை போட்டுவிட்டு ஒரு அக்கா கிச்சனில் ஆடிக்கிட்டு இருக்கு, கேஸ் போய்கிட்டு இருக்கு, குக்கர் வெடிச்சு இந்த டான்ஸ். பாதி பேர் மென்டல் ஆயிட்டான் நம்ம ஊரில். டிக்டாக் வந்து ஒரு சைனாக்காரன் பைட் டான்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சா, அவன் 5 லட்சம் கோடி அந்த டேர்ன் ஓவர் பண்ணுறான் அந்த கம்பெனியை வச்சு. நாம ஒவ்வொரு டைலாக்கா ஒவ்வொரு பாட்டா. இப்போ பைத்தியெல்லாம் நார்மலாக இருக்கு நம்ம ஊரில். எல்லா பைத்தியமும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் நார்மலாக இருக்கு. ஏன்னா அவனை விட பெரிய பைத்தியம் ஃபோனில் இருக்கான். நீங்கள் தொலைபேசியை ஃபோனை எவ்வளோ இன்டலெக்சுவலாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு. ஒன்று சொல்கிறேன், உங்களை சார் இந்த உலகத்தில் அம்மா அப்பா மாதிரி நான் இருப்பேன், அம்மா அப்பா மாதிரி நான் இருப்பேன், அப்பா மாதிரி நான் இருப்பேன், அம்மா மாதிரி நான் இருப்பேன், அப்பா மாதிரி நான் பார்த்துக்குவேன், அம்மா மாதிரி நான் பார்த்துக்குவேன் 1000 பேர் சொன்னாலும் அழுத்தமாக சொல்லுகிறேன், உங்கள் அம்மாவை போல் அப்பாவை போல் இன்னொருவர் இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. சும்மா உங்களை ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணால் பேசலாம், அக்கறையாக இருக்கிற மாதிரி காமிக்கலாம். எனக்கு பிடிச்ச பொன்மொழி, உங்கள் நண்பன் உண்மையிலேயே உங்களுக்கு நண்பன் என தெரிய வேண்டுமா? இந்த வாசகத்தை நீங்கள் பயன்படுத்தி கூட பாருங்கள். இந்த வாக்கியத்தை, உங்கள் நண்பன் உண்மையிலேயே உங்களுக்கு நண்பன் என தெரிய வேண்டுமா, 2 நாட்கள் அவனை பகைவனாக்கி பாருன்னு ஒரு பொன்மொழி இருக்கு. 2 நாள் அவனை எளிமையாக்கி பாருங்க உன் ஃப்ரெண்டை, அவன் என்னென்ன வேலை நமக்கு எதிராக செய்கிறான்னு தெரியும். உனக்கு எதிரியாக இருந்தும் ஒருத்தவனுக்கு நன்மை செய்கிறான்னு வச்சுங்களேன், அவன் தான் உண்மையான நண்பன். அந்த மாதிரி நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழக கற்றுங்க. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஏதோ வாழ்க்கையே அவன் தான் காப்பாற்ற வந்தவன் அப்படின்னு பொண்ணுங்க நினச்சிங்க அப்படின்னா, உங்களை மாதிரி முட்டாள்கள் உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. ரொம்ப எளிமையாக உங்களை எல்லாராலையும் வீழ்த்தி விட முடியும்.
தயவு செஞ்சு அதுக்கு போகவே போகாதீங்க. ஃபோக்கஸ்டாக இருங்க. எந்த குடும்ப பின்புலத்திலிருந்து வந்தோம், யார் நம்ம அம்மா, யார் நம்ம அப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க, நம்ம எப்படி படிக்கணும், இந்த சமுதாயத்தில் எப்படி உயர்ந்து நிற்கணும், எந்த கொங்கு நாடு கல்வி குழுமத்தில் நாம் படித்து வெளியில் போனோமோ அதே கொங்கு நாடு கல்வி குழுமத்தினுடைய ஆனுவல் டேக்கு சீஃப் கெஸ்டாக வரணும், இதாண்டா என்னுடைய லட்சியம் நினைச்சு வெளில போங்க, ஜெயிப்பீங்க. நீங்கள் படித்த படிப்பை வெறும் வேலைக்காக மட்டும், வெறும் பணத்திற்காக மட்டும் கொண்டு போய் சேர்க்கிற மாணவர்களாக மாணவிகளாக இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கிங்கு. உதாரணம் டாக்டர் அப்துல் கலாம். அந்த மனுஷன் வந்து அக்னி ஏவுகணை திட்டத்தினுடைய இயக்குனராக இருக்கார். ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. பல பொது நிகழ்ச்சிகள் போறப்ப அப்துல் கலாமினுடைய அந்த அவங்களை நேசிக்கிற அத்தனை பேருமே மேடைக்கு வருவாங்களாம். ஆனால் இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் இருக்காங்களா, ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், உடல் ஊனமுற்ற சகோதர சகோதரிகள் அப்துல் கலாம் ஐயா பார்க்க வரப்ப அவங்களுடைய செயற்கை கால்கள் அந்த காலிபர் ஷூ எடுத்துட்டு ஸ்டேஜில் இழுத்து இழுத்து நடந்து வரப்ப அவருக்கு ரத்த கண்ணீர் வருமா அப்துல் கலாம் ஐயாவுக்கு. அவர் சொல்றாரு, ஒவ்வொரு பொது மேடைக்கு செல்லுகிற பொழுதும், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு செல்லுகிற பொழுதும் உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் என்னை சந்திக்க வருகிற பொழுது செயற்கை கால்களை எடுத்துக்கொண்டு அதனுடைய பாரம் தாங்காமல் இழுத்தபடியே என்னை நோக்கி நடந்து வரும் பொழுது என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. ஒரு நாள் இரவு உட்காந்து யோசித்தேன், 4 கிலோ எடை அந்த காலிபர் ஷூ, செயற்கை கால் 4 கிலோ எடை, இவ்வளவு தொழில்நுட்பம் பண்றோமே, இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறாரு. அப்ப அக்னி ஏவுகணை திட்டத்தினுடைய இயக்குனராக இருக்காரு. ஏவுகணையினுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்காக, எடையை குறைக்கிறதுக்காக கார்பன் காம்போசிட்ங்கிற ஒரு மெட்டீரியலை பயன்படுத்துறாங்க. ஏவுகணையினுடைய முன்பகுதி கூம்பு வடிவத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கூம்பு வடிவத்தில் இருக்கிறதுடைய எடையை குறைக்கிறதுக்காக கார்பன் காம்போசிட்ங்கிற ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணோம்னா எடையும் குறையும், வலிமையும் அதிகமாக இருக்கும். அவர் யோசிக்கிறாரு. ஹைதராபாத்தில் இருக்கிற நிஜாம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸினுடைய தலைவர் டாக்டர் மிசாத் மற்றும் டாக்டர் நரேந்திரநாத் கால் பண்றாரு. அக்னி ஏவுகணை திட்டத்தில் இருக்கிற நிறைய சயின்டிஸ்ட் கால் பண்றாரு. இந்த கார்பன் காம்போசிட் மெட்டீரியலை பயன்படுத்தி செயற்கை கால்களை உருவாக்க முடியுமா, அது சாத்தியமான்னு கேட்கிறாரு. சாத்தியம், முயற்சி பண்ணலாங்கிறாங்க. அப்துல் கலாமினுடைய குழு எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்றாங்க. கார்பன் காம்போசிட் எந்த ஏவுகணைக்கு எடையை குறைப்பதற்காக அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணாங்களோ அதே மெட்டீரியலை பயன்படுத்தி 4 கிலோ எடையுடைய அந்த செயற்கை கால்களை 400 கிராம் எடையுடைய செயற்கை கால்களாக மாற்றி காண்பித்தார். இந்தியாவில் வாழ்ந்து வாழ்ந்தும் மறைந்தும் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற டாக்டர் அப்துல் கலாம். அதை லான்ச் பண்ற ஃபங்க்ஷன் நடந்துதான். அப்துல் கலாம் எழுதுறார், எடை குறைவான, விலை குறைவான அந்த செயற்கை கால்களை என் நாட்டு குழந்தைகளுக்கு பொருத்தி பார்க்கிற நிகழ்ச்சி நடந்தது. ஒரு காலில் செருப்பு போடுறது மாதிரி அவர்கள் அந்த செயற்கை கால்களை அணிந்து கொண்டு ஓடுவதும் சைக்கிள் மிதிப்பதையும் பார்த்து என் உள்ளம் சிலிர்த்து போனது. ஒரு சயின்டிஸ்டாக, ஒரு விஞ்ஞானியாக, ஒரு தேசம் முடங்கி போன தேசத்தில் இருக்கிற சகோதரர்களையும் சகோதரிகளையும் எழுந்து நிற்க உதவி செய்ததுதான் என் வாழ்க்கையில் என் விஞ்ஞானத்தை கொண்டு நான் செய்த மிகப்பெரிய சாதனை என்று எழுதுகிறார். அவ்வளோதான். படித்தது சம்பாதிக்கிறதுக்கும், படித்தது நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கும், படித்தது மூலிமா நம்ம குடும்பத்தை முன்னேற்றது மட்டும் இல்லை படிப்பு. நீ படித்த படிப்பு இந்த சமுதாயத்திற்கு எப்படி உதவி செய்யுது, அதுதான் படிப்பு. எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் யார் வேணால் மேலே வரலாம். ஏஆர் ரஹ்மான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், நான் இந்த சாதி அதனால என்ன அமைக்கிட்டாங்க, நான் இந்த மதம் அதனால என்ன அமைக்கிட்டாங்க, எங்கள் அப்பா ஒன்றுமே இல்லாத பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் அதனால் என்னால் ஜெயிக்க முடியல, எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருந்தா ஜெயிச்சிருப்பேன், இந்த எந்த கதையுமே யாரும் சொல்லாதீங்கன்னார் ஏஆர் ரஹ்மான் ஒரு பேட்டியில். அவர் சொன்னார், டே நீ ஜெயிக்கணும்னு நினச்சா நீ உழைக்கணும். நீ ஜெயிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகலாம், அல்லது 10 வருஷம் ஆகலாம், அல்லது 20 வருஷம் ஆகலாம், ஏன் 40 வருடம் கூட ஆகலாம். ஆனால் உழைக்கிறவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஜெயிப்பான், மற்ற எவனும் ஜெயிக்க மாட்டான்னார். உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும், இந்த நாடு முன்னேறத்துக்குன்னு உழைக்கணும். நீங்கள் படித்த படிப்பை எப்பொழுது பொருளாதாரத்திற்கு உதவி செய்கிற ஒரு வாயிலாக மட்டும் பார்க்காமல் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய தூணாக பார்க்கிறீர்களோ அப்போ இந்த நாடு மிகப்பெரிய வல்லரசா மாறும். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்ட மாதிரி. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன், பெற்றோர்கள், மாணவர்கள், மாணவிகள் அத்தனை பேருக்கும் இந்தியா மாதிரி ஒரு தேசத்தில் பிறந்ததுக்கு நீங்கள் பெருமைப்படணும், மறந்துடாதீங்க. வேற எந்த நாட்டுக்கும் இந்த பெருமையோ இந்த வரலாற்று பாரம்பரியமோ எதுவுமே கிடையாது. தமிழன் 2000 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்டவன், பழமை கொண்டவன் என்று பேசுகிற பொழுது உலகம் முழுக்க இருக்கிறவளா கிண்டல் அடிச்சப்ப கீழடியினுடைய ஆராய்ச்சி தமிழன் வாழ்ந்த நாகரிகம் ஒப்பற்ற உலக நாகரிகம் என்று நிரூபித்தது. இந்த நாடு அந்த மாதிரி, இந்த தேசம் அந்த மாதிரி, நம்ம உணர்வு அந்த மாதிரி. எங்க போனாலும் இந்தியன் ஜெயிக்கிறான், எங்க போனாலும் தமிழன் ஜெயிக்கிறான். ஏன்? அவனுக்கு தான் இந்த வெறி இருக்கு.
இதற்கு முன்னாடி இருந்தார் அமெரிக்க அதிபராக இருந்த மரியாதைக்குரிய ஒபாமா அவர்கள் ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் பேசுகிறப்ப சொன்னார், அமெரிக்கர்களை நான் பாராட்டுகிறேன், அமெரிக்காவில் பள்ளியில் படிக்கிற மாணவர்களை நான் வாழ்த்துகிறேன், ஆனால் ஒரு 10 அமெரிக்க இளைஞனுடைய மூளை ஒரு இந்திய இளைஞனுடைய மூளைக்கு சமம் என்று சொன்னார். அவ்வளோ ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. உங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுடைய இவ்வளோ பெரிய ஆற்றலை எந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்கறதுன்னு தெரியாம உங்களுக்கு டைவர்ஷன் நிறையா இருக்கு, டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்கு. அதுதான் பிரச்சனையே. தேவையில்லாம ஒரு நடிகர்களை வாழ்த்துவதற்கும் நடிகைகளை வாழ்த்துவதற்கும் தேவையில்லாம கெட்ட பழக்கங்களில் நேரத்தை செலவழிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை பேசி மகிழ்வதற்கு மட்டும்தான் நீங்க நேரத்தை செலவு பண்றீங்க. ஒரே கொஞ்ச நேரம் யோசிச்சு வாழ்க்கையில எப்படா முன்னேறலாம் அப்படின்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறிடுவீங்க. ராணியார் அரசு மேல்நிலைப் பள்ளின்னு புதுக்கோட்டையில் இருக்கு. 11வது படிக்குது ஜெயலட்சுமின்னு ஒரு மாணவி. அப்பா கிடையாது, அப்பா கூட இல்லை. அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவர், மறந்துடாதீங்க, அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவர். ஒரு தம்பி 8வது படிக்கிறான். நாசா போகிறதுக்கான தகுதி தேர்வு வைக்கிறாங்க. நாசா போகிறதுக்கான தகுதி தேர்வு வைக்கிறாங்க. ஜெயலட்சுமி என்கிற அந்த அரசு பள்ளியில் படிக்கிற மாணவி, குடும்ப பின்புலமே இல்லாத ஒரு மாணவி, தந்தை அருகில் கிடையாது, தாய் மன வளர்ச்சி குன்றியவர். தம்பி 8வது படிக்கிறான். பார்ட் டைமா முந்திரி விட்டு அதில் கிடைக்கிற வருமானத்தில் அந்த குழந்தை படிக்கிறாள். 11ஆம் வகுப்பு படிக்கிற அந்த ஜெயலட்சுமி என்கிற அந்த குழந்தை நாசா செல்வதற்கான அனுமதி தேர்வை தகுதி தேர்வை எழுதி பாஸ் பண்ணிட்டா இந்த மே மாதம் நாசாக்கு போறா. புதுக்கோட்டையிலேருந்து நம்ம தமிழச்சி. கவர்மெண்ட் ஸ்கூல்ல செலக்ட் ஆன ஒரே குழந்தை. அந்த குழந்தைகிட்ட பேசுகிறப்ப கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள்லாம், எப்படா செல்ல உன்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது? சார் நான் தான் சார் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், எனக்கு கிடைக்கிற சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் சார், மழையும் வெயிலும் எங்கள் வீட்டுக்குள் வருவது சகஜம் சார், இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா படிக்கணும்னு எனக்கு தெரியும் சார், படித்தா மட்டும்தான் சார் தலையெழுத்து மாறும். நான் சொல்லவா, ஜெயலட்சுமி மாதிரி 10,000 ஜெயலட்சுமி இந்த நாட்டில் இருக்கிறார்கள். வெளிச்சத்துக்கு வரல, அவர்களுக்கான திசை என்னன்னு தெரியல, அவ்வளவுதான். வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நான் சூப்பராக இருந்திருப்பேன். அப்பாட்ட போய் அப்பா இன்னும் நல்ல ஷூ வாங்கி கொடு, அப்பாட்ட போய் அம்மா எனக்கு இன்னும் நல்ல சுடிதாரை வாங்கி கொடு, எனக்கு நல்லா பேனா வாங்கி கொடு, எனக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடு. இங்கே இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க, உங்கள் அப்பா கையில் அம்மா கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா? அவங்க எந்நேரம் ஸ்மார்ட் ஃபோன்லேயே மூழ்கி இருக்காங்களா? உங்கள் அம்மா அப்பாவும் ஃபோனில் இருந்தால் நீங்கள் நடுத்தருவில் இருக்கணும். ஒரு சாதாரண ஃபோன், எனக்கு தெரியும் என் அப்பாவை பற்றி. நான் படிக்கிற காலத்தில் நான் கேன்வாஸ் ஷூ போட்டு போவேன். கேன்வாஸ் ஷூ போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு கேன்வாஸ் ஷூ புதுசாக வாங்கி கொடுத்தப்ப அப்படியே பளபளன்னு பாலிஷ் போட்டு அப்படியே எடுத்து வச்சிருப்பேன் பத்திரமா ஓரமாக. எங்கள் அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வருவார். அப்பாவோட சைக்கிள் சத்தம் கேட்டாலே பயமாக இருக்கும். குடுக்குடுன்னு ஓடி போய் கைகாலெலாம் கழுவிட்டு விபூதி வச்சுட்டு படிக்கிற மாதிரி உட்காந்து நடிப்பேன். உள்ளே நுழைஞ்சோன்னே அப்பா சொல்லுவார், நடிக்காதராம்பார். அப்பாவுக்கு தெரியும் பையன் என்ன பண்ணுறான்னு. ஒரு நாள் சாயந்தரம், சனி ஞாயிறுலாம் லீவு தானே, வெள்ளிக்கிழமை வெளியில் போய் விளையாடலாம் அப்படின்ட்டு. ஏன் கரண்ட்டு போனால் அப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. இப்போல்லாம் கரண்ட்டு போனால் வருத்தப்படுறான். வைஃபை இல்லை, மொபைல் பார்க்க முடியாது, சார்ஜ் போட முடியாது. அப்போல்லாம் கரண்ட்டு போனால் எல்லாரும் கத்துவோம், கரெக்டானே, ஓன்னு கத்துவோம். ஏரியாவே வெளியில் வரும், குதூகலமாக இருக்கும். ஒரு நாள் கரண்ட்டு போயிடுச்சு, வெளியில் ஓடி வரேன், நல்ல பௌர்ணமி நிலா விழிச்சோம். அப்பாவினுடைய செருப்பை பார்க்கிறேன். பார்த்துட்டு அன்றைக்கி நான் விளையாட போகல. இன்றைக்கி எனக்கு பேசினாலும் அது எமோஷனல் ஆகுது. அந்த செருப்பை இதுக்கு மேலே ஒரு மனுஷனால் தைச்சு போட்டுக்க முடியாது. அந்த செருப்பின் அருகில் பளபளன்னு இருக்கிற ஒயிட் கலரில் என்னோட கேன்வாஸ் ஷூ இருக்குது. நான் யோசித்து பார்த்தேன், எத்தனை தந்தைகள் தன்னுடைய தன்மானத்தை அடக வைத்து தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள் என்பது அப்பாவை நேசிப்பவர்களுக்கும் அம்மாவை நேசிப்பவர்களுக்கும் நன்றாக தெரியும். பெருசாலாம் நீங்கள் நல்லா சினிமா பாருங்கள், ஜாலியாக இருங்க, கொண்டாடுங்க, எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் வாழ்க்கையில் எந்த இடத்துல சீரியஸாக இருக்கணுமோ அந்த இடத்துல தயவு செஞ்சு கொஞ்சம் சீரியஸாக இருங்க. வேறு எதுவுமே நான் பெருசாக கேட்கல. இங்கே இருக்கிற அத்தனை பேர்கிட்டையுமே வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்போயாவது தானே வரும். ஜெயிச்சிடணும்ல, ஜெயிச்சிடணும். எந்த வாய்ப்பையும் விடக்கூடாது. கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புலையும் நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி ஒரு போர்னு வரப்ப, ஒரு போர் எதிரி நாட்டிலேருந்து போர் வீரர்கள் வந்துட்டாங்க, திடீர்னு வந்துட்டாங்க. அந்த இங்கே இருக்கிற வீரர்கள்லாம் ஐயோ நான் ரெடியே ஆகலையே அப்படின்னு சொன்னால் அவன் குத்திட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் எந்த நேரம் வேணால் வாய்ப்பு வரும். வாய்ப்பு வருகிற பொழுது நான் இன்னும் ரெடியாக இல்லையே, நான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு உன்னை நோக்கி வரட்டுமான அந்த வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்காது, தாண்டி போயிட்டே இருக்கும். வாய்ப்புகளுக்காக காத்திருக்காதீங்க. வாய்ப்பு அங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா போய் கதவெல்லாம் தட்டாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க
வாய்ப்பு வந்து விட்டால், வாய்ப்பு இருக்கிற இடம் தெரிந்து விட்டால் அதனுடைய கதவை போய் தட்டுங்கள், காலிங் பெல் அடியுங்கள்மாங்க. இந்த டயலாக்லாம் ஒத்தே வராது. இன்னைக்கு வாய்ப்பு அங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, வாய்ப்புக்கான கதவு மூடி இருந்ததுன்னா எட்டி உதச்சிட்டு உள்ள எவன் போறானோ அவன் தான் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவான். வாய்ப்புகளை நாம போய் எடுத்துக்கணும், நாம அதை வந்து திருடணும். அதில் அந்த அந்த ஒரு திருட்டை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் செய்யணும். வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ நாம தேடி தேடி போய் திருடி நம்மளையும் வளர்த்துக்கிட்டு, நம்மை சார்ந்த சமுதாயம் வளர்த்துக்கிட்டு, நம்ம குடும்பத்தையும் வளர்க்கிற மாணவர்களாக மாணவிகளாக இருக்க வேண்டும். இங்க இருக்கிற பெற்றோர்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை சொல்றேன், நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய தியாகிகள். அதை எந்நேரமும் உங்க பையன்கிட்ட குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம், நீங்க சொல்ற விதத்தை தான் மாற்றணும். இருக்கிற எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றதுக்கான பக்குவம் இன்னைக்கு பெற்றோர்களுக்கே கிடையாது. நான் கஷ்டப்படுறேன், அப்படிப்பட்டேன், இதை பட்டேன், அதை பண்ணேன், அதெல்லாம் இல்லை. ஒரு நாள் நான் வேலை செய்கிற இடத்துக்கு சும்மா வாடணும், உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல. ஒரு நாள் வந்து அப்பா வேலை செய்கிற இடத்துல உட்காந்து அப்பா செய்கிற வேலையை மட்டும் பாடுறா, நீ வேறு எதுவுமே பண்ணாதரா அப்படின்னு மட்டும் பாருங்கள். அன்றைக்கே உங்கள் பையன் மாறிடும், உங்கள் பொண்ணு மாறிடும். அதீத செல்லம் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்காதீர்கள். உங்கள் குழந்தைங்க ஃபோனு பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா என்ன பாஸ்வேர்டுன்னு கேட்டு தெரிஞ்சுங்க, தப்பே இல்லை. பாஸ்வேர்டு வைக்காதன்னு சொல்லுங்கள். எந்த குழந்தை நேர்மையாக இருக்கிறதோ அந்த குழந்தையினுடைய மொபைலில் பாஸ்வேர்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே தான் தாய்க்கும் தந்தைக்கும். அப்படியே பாஸ்வேர்டு இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அது தெரியணும். உங்கள் குழந்தைகளுடைய நண்பர்கள் யாருன்னு பாருங்கள், உங்கள் பொண்ணு பையன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பாருங்கள், வீட்டுக்கு வர சொல்லுங்கள், அவங்ககிட்ட பேசுங்க. அப்போ தான் தெரியும் உங்கள் பையன் என்ன மாதிரி சூழலில் வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் பெற்றோர்களாகி நீங்கள் செய்தே தீர வேண்டும். மாணவர்களாகி நீங்கள் தயவு செஞ்சு தன்னம்பிக்கையோடு இருங்க, படிக்கிற நிறுவனத்தின் மீது பெருமையோடு இருங்க. எதுக்காக படிக்க வந்தோம், இதை வச்சு என்ன சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்காமல் படிப்பது மட்டும்தான் என்னுடைய வேலைன்னு நீங்கள் நினச்சி படித்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற வேலையை தாண்டி ஒரு உயரிய வேலை உங்களுக்கான வெளிச்சம் என்பது நிச்சயம் கிடைக்கும். வாழ்வது ஒரு முறை, நம்மை வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. வரப்ப அப்துல் கலாமையோட வாசகம் எழுதியிருந்தாங்க, நம்முடைய பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். எழுச்சி உரையாற்றிய ஈரோடு மகேஷ் அண்ணா அவர்களுக்கு உங்களது உற்சாகமான கரவொலி. தவிர்க்க முடியாத அலுவலக பணி நிமித்தமாக உயர் திரு என்ஜினியர் PSKP அருண்குமார் ஐயா அவர்களால் இவ்விழாவிற்கு வர இயலாத காரணத்தினால் அவர்களுக்கு பதிலாக அவரது துணைவியார் திருமதி அனிதா அருண்குமார் அம்மா அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். மேலும் நமது செயலாளர் உயர் திரு என்ஜினியர் கொங்கன் K தங்கவேலு ஐயா அவர்களால் வர இயலாத காரணத்தினால் இவ்விழா சீரும் சிறப்புமாய் நடைபெற தன் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்த செயலாளர் ஐயா அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Winners always keep moving. They leap to every failure into success. It is the time to bestow the winners of the academic. Now it's a time for reward the engineering students. The overall best outgoing and the best outgoing student of the year goes to Mr. S. Nitish Kumar of Mechanical Department with 8.64 CGPA. He was a class topper in every semester by securing first place twice, second place thrice and third place for one. He had done 3 pattern in Indian pattern. He had presented various technical papers and won first place twice and second place twice and third place for one time. He is a secretary and active member in Indian Society of Technical Education. He is a vice chairperson and also the active member in Automotive Engine and active member in NSS, active member in Mechanical Association and also the CEO of Entrepreneurship Development Cell. The best outgoing student award for ECE department goes to Ms. K. Mamta Sharma with 8.57 CGPA. She presented various technical paper and won first place for 2 times and second place twice. She presented the other events like animation event, won first prize. She has also won the 3rd place in zonal level ball badminton. She got placed in 3 MNC companies like HCL, Wipro, CTS. Her other offers are Sutherland, Arthur Grant Technologies. The best outgoing student award for the civil department goes to Mr. S. Anbarasan with 8.053 CGPA. He won the best road track president award for 2018-19. He has done various paper presentation and won first place for 2 times and second place for 1 time. He has attended the various workshop at various colleges. He is known for his leadership quality. He is an active member in NSS Club, Tamil Mandram and IETE.
Thank you. The best outgoing student of IT department goes to Ms. K. Bhavani with 8.1 CGPA. She has done a various paper presentation for 4 times and won first place for 3 times and second place for 1 time. She got 3 MNC companies like Infosys, TCS, CTS and product-based companies like Infoview Technologies and BPO companies like Sutherland, Arthur Grant and Tier 2 companies like RedSys. Now next. The best outgoing student award for EEE department goes to Ms. S. Priyadarshini with 8.42 CGPA. She has done the various technical paper presentation, attended boot camp in Anna University and BIT campus. She has done circuit scrub and won first place. She also has participated in the technical quiz and won second place. She is an active member in NSS, Rotary Club, Science Club and also the department association member. Next, the best outgoing student award for the CSE department goes to Ms. V. Karthika with 8.04 CGPA. She has attended 4 workshops and 4 paper presentations and won first place twice. Her club activities are, she organized the Human Excellence and Safety Program every year in Konganadu College of Engineering. She has participated and organized the Rotaract Youth Leadership Award in Madurai. She got placed in MNC companies like CTS and CSS Corp. Now, it's a time to reward the students of Polytechnic College. The overall best outgoing and the best outgoing student of the to Mr. S. Satish of EEE department. He has secured 97.3% up to 5th semester. He won the first place in Inter-Polytechnic Athletic Association Divisional Tournament for hammer throw and 3rd place for handball and 4th place for discus throw. He has participated in the paper presentation competition. He attended many state level and national level workshops in various colleges. The best outgoing student award for civil engineering goes to Mr. S. Chandrasekharan. He has scored 97% up to 5th semester. He has participated in the state level paper presentation. He has completed the course on AutoCAD and STAAD Pro. He attended workshop in Human Excellence and Safety Management and 3D Graphics. He has participated in the Inter-Polytechnic Athletic Association Divisional Tournament and won prizes. The best outgoing student award for the Mechanical Engineering department goes to Mr. J. Gokulakannan. He has scored 96.4% up to 5th semester. He has attended the in-plant training in Sarathi TVS, Amba Lotto and TNPL Karur. He has participated in symposium conducted at various colleges and won second place in paper presentation. The best outgoing student award for the Automobile Engineering department goes to Mr. M. Kirtivasan. He has scored 96% up to 5th semester. He secured second place in state level safety awareness quiz program. He has participated in the hands-on training, engine assembly, technical quiz and paper presentation in various colleges. He also participated in the graphic design and animation in other colleges. The best outgoing student award for the ECE department goes to Ms. A. Monica. She secured 93.6 up to 5th semester. She was a winner of Inter-Polytechnic Athletic Association Divisional Tournament for the women Coco and second place in women throwball and 3rd place in women basketball. The best outgoing award for the CSE department goes to Ms. R. Rukmani. Basically, she is a hard worker and having communication skill with technical knowledge. She has secured 697 out of 700 in October 2019 board examination and thus stands state level 4th. She also got college rank more number of times. She has participated in the inter and inter-level college workshops and won prizes. The best outgoing student from B.Ed is Gayatri Madheshwaran. She has secured 85% in her university exam. She has published paper in the international level conference twice and participated in the various national level workshops held at various colleges. She got first prize in district level allocation competition and second prize in zonal level allocation competition held by Tamil Nadu Teachers Education University. She has acted as judge in Tamil Pattimandram and also the speaker in it. She got first prize in drama. Thank you one and all. அனைவருக்கும் நன்றி. வேரினை விசாரித்து நீரினை ஊற்றுபவர். இவர் வடிக்கும் மூங்கில்கள் அனைத்தும் புல்லாங்குழல்களாகும். படிகளை எல்லாம் ஏணிப்படிகளாய் மாற்றி பலரை ஏற்றிவிட்டவர். சிந்தனைகளை வெறும் சொற்களாக கூறுபவர்களுக்கு மத்தியில் செயல்களாக செய்து காட்டும் செயல் வீரர். நன்றி என்னும் பெருமதிப்பு உள்ள சிறு வார்த்தையை விருந்தினருக்கு வித்தாக்க ஐயா திரு PSK P. அசோக்குமார் இணை செயலாளர் அவர்களை நன்றியுரை வழங்க அழைக்கிறோம். என் நன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வெல்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவரின் வாக்குக்கிணங்க இந்த இனிய மாலை பொழுதினிலே விழாவினை சிறப்பான முறையில்
நடைபெற பங்காற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தனது நகைச்சுவை கலந்த பேச்சினால் அனைவரையும் சிரிக்கவும் சிந்திக்க செய்து இளைய சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு வித்திடும் வகையில் உரையாற்றி அமர்ந்திருக்கும் முதன்மை விருந்தினர் விஜய் டிவி புகழ் சகோதரர் திரு ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு இந்த கல்வி நிறுவனங்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். சுயநலமில்லாமல் பொதுநல நோக்கத்துடன் ஆற்படும் எவ்வொரு செயலும் இறைப்பணிக்கு சமம் என்பதை பறைசாற்று விதமாக தங்களது பணியை செவ்வனே செய்து வரும் நமது கல்வி நிறுவனங்களின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோருக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகள் அடங்கிய ஆண்டறிக்கையை சமர்ப்பித்து கல்லூரிகளை வெற்றி பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் 3 கல்லூரியின் முதல்வர்களுக்கும் எனது இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ மாணவிகளை ஊக்குவித்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை தங்களின் கண்களுக்கு விருந்து வழங்க காரணமாக திகழும் விழாவின் செயல் உறுப்பினர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களாலும் உங்களை உலகிற்கு அளித்த உயர்ந்த மனமுடைய பெற்றோர்களாலும் தான் இவ்விழாவின் வெற்றி சாத்தியமாயிற்று. இதற்காக உங்கள் அனைவருக்கும் இந்த கல்வி நிறுவனத்தின் சார்பாக எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் எனும் அற்புதமான குரலிற்கேற்ப தெய்வத்தின் அருளாலும் அனைவரின் சீர்மிகு முயற்சியாலும் தான் நமது கல்வி நிறுவனங்களின் ஆண்டு விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி முடித்தது என்றால் மிகையாகாது. இவ்விழாவினை சிறப்பாக நடத்த உதவி செய்த அனைத்து நல்ல இதயங்களுக்கும் எனது நன்றியினை காணிக்கையாக்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Next, I would like to call Ms. M. Pranika Dakshanya, dancer. Thank you. Next, I would like to call Mr. P. Satish Kumar, art director. Next, I would like to call Mr. G. Adit Kumar, dancer. Thank you, everyone. Dance before the music is over. Live before your life is over. அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கே, இந்த ஆண்டு இந்த நடன கலை நிகழ்ச்சியிலே சிறப்பாக நடனமாடுகின்ற மாணவர்களுக்கு ஒவ்வொரு துறை சார்பாக ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவதற்காக இந்த ஜூரிஸ் இவங்களையெல்லாம் கூப்பிட்ருக்கோம். இவங்க முதல் 2, 3 என்று இல்லாமல் பொறியியல் கல்லூரியிலே மாணவர்களுக்காக பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் 2க்கும் ரூபாய் 5000 பரிசீலிக்கப்படும் என்பதையும், மாணவிகளுக்கு ஒரு பரிசு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு 5000 ரூபாய் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று பாலிடெக்னிக் கல்லூரியிலும் கொடுக்கப்படும். பிஎட் கல்லூரியிலே எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் 2 பரிசுகள் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கப்படும். முதல் 2, 3 என்ற எண்ணிக்கை கிடையாது, சிறந்த நிகழ்ச்சிக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய மேடை இதெல்லாம் அண்ணன் சொன்ன மாதிரி, மகேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி எங்கள் சினிமா துறையில் அவார்ட் ஃபங்க்ஷனில் பெரிய மியூசிக் லான்ச் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டம். ஸோ அதை இங்கே ஒரு கொங்கு நாடு இன்ஸ்டியூட்டை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே எங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு திறமைகளையும் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு என்ன எங்களால் உதவி பண்ண முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுற அத்தனை கலைஞர்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுடைய வாய்ப்புகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். நன்றி. Good evening all. ஆக்சுவலி திருப்பி இங்கே கொங்கு நாடு காலேஜுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் என்னோட ஜேர்னி வந்து கொங்கு நாடு காலேஜ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் போன வருஷம் வந்து என்னோட டீமோட வந்து சைக்கார்ட் வந்து என்னோட ஆல்பம் இங்கே தான் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அன்னைக்கு ஸ்டார்ட் ஆன ஜேர்னி இன்னமும் இப்போயும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் சேர்மேன் அண்ட் கொங்கு நாடு காலேஜ். இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அன்னைக்கு வந்து ஒரே ஒரு நாள் எங்கள் டேலண்ட்டை பார்த்து இன்னைக்கு ஜட்ஜாக கூப்பிட்டு எங்களை ஹானர் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு எல்லாருமே கற்றுக்கிட்டதை பண்ணாமல் உங்களோட டேலண்ட்ஸை ப்ரூஃப் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு உங்கள் டே. பிகாஸ் இன்னைக்கு உங்கள் டீம்லேருந்து ஒரு டேலண்ட்டை பார்த்து அடுத்து எங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்டில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கிவ் யோர் பெஸ்ட், ராக் தி ஃப்ளோ. தேங்க்யூ.